ஆத்துக்குள்ளே இருக்கிறோம். எங்க உட்கார்றது? இல்ல எவ்வளவு பெருசா இருக்கு. இதுக்குள்ள உட்காந்துக்கலாமா? எவ்வளவு பெரிய குழி. அம்மா அப்பா உட்கார போறேன். ஹாய், அட்லாஸ்ட் ஒரு இது பெட்ஷீட்டை போட்டு உட்காந்தாச்சு. சுற்றி ஆறு. மழை அந்த சைடு பெய்யுதோ? வானம் எப்படி இருக்கு பார். சன் செட்டிங். அட்லாஸ்ட் வந்தாச்சு. செக்கினா என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? மண் வச்சு விளாண்டுட்டு இருக்கீங்களா? மண்ணில் அழகாக உட்காந்துக்கிட்டா மண் வச்சு விளாண்டுட்டு இருக்கா. ஓகே, நிறைய பேருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சங்கு சிப்பியா? அது என்ன சிப்பியா? அது சங்கு. சங்கு மாதிரி தானே இருக்கு அது. சங்கு மார்க் லுங்கிகள். இப்போ நிறைய பேருக்கு இந்த மண் ஆசை வந்து நிறைய இருக்குது. 3 விதமான ஆசை இருக்குது, தெரியுமா உனக்கு? மண் ஆசை, அப்புறம் பொன்னாசை, அப்புறம் பெண்ணாசை. ஓ, தெரிஞ்சுக்குதுப்பா. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 விதமான ஆசைங்க வந்து மண்ணாசை. ஓகே ஓகே, பொண்ணு பெண்ணு ஆசை தெரியும். அது என்ன மண்ணாசை? சில பேர் எப்போ பார்த்தாலும் இந்த இடம் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு அது ஒரு கிரேஸு. இல்லை, எதுதான் ஒரு இடம் பார்த்தோன்னா, அப்பா இந்த இடத்த வாங்கி போட்டால் நம்ம ஃப்யூச்சரில் நல்லா உதவும், அதை வாங்கி போடலாம், இந்த ஊரில் வாங்கி போடலாம். டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டேட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிடு போன் வேலையை பாரு. அவனுக்கு அது ஒரு ஆசை, எல்லாத்தையும் கடிக்கணும்ன்ட்டு. இது ஒரு கடி ஆசை. எந்த இடத்த பார்த்தாலும் வந்து வாங்கி போட்டுருவாங்க, எங்க போனாலும். எதனா ஒரு ஊர்ல வந்து இடம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்த வாங்கி போட்டா நல்லா இருக்கும், ஃபியூச்சருக்கு அது உதவும், இது நம்ம பேர பிள்ளைங்க யூஸ் பண்ணுவாங்க, இதை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆசை வந்து இருக்கும். அதான் என்ன இடத்து மேல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி வந்து சும்மா அதான் பேச ஜமீன்தார் மேபி இருக்கலாம். ஒரு பாட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பையன் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஃபினான்ஷியலா. அப்போ கஷ்டப்படும் போது அந்த பாட்டி வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நாள் வந்து என்னன்னா அப்படியே ஒரு சுருக்கு பைக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் அந்த பாட்டி வந்து அந்த சுருக்கு பையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒளிச்சு வந்து வச்சுப்பாங்க. காசு இல்லை, பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் செலவாயிடுச்சு, அப்படி இப்படின்னு நிறையா வந்து என்னன்னா சொல்லுவாங்க. அப்போ ஒரு தடவை அப்படி நடக்கிறத பார்க்கும்போது இந்த பாட்டி வந்து குடுகுடுன்னு போவாங்களாம், அந்த சுருக்கு பையை எடுத்து ஒளிச்சு வச்சிருவாங்களாம். அப்புறம் ஒரு நாள் இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நேராக போயிட்டு அந்த பாட்டி கிட்ட, அதான் அவங்க அம்மா கிட்ட வந்து என்ன பண்றான்னா, ஒரு நிமிஷமா, உடனே போயிட்டு இதுல என்னதான் மறைச்சு வைக்கிறேன், நான் ஒரு தடவை கஷ்டப்பட்டு மனசு நொடிஞ்சு வரும்போது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது உள்ள வந்து என்னன்னா இடத்துக்கான பத்திரம் இருந்துச்சா. இது ஆல்மோஸ்ட் எத்தனையோ க்ரோர்ஸ். அப்போ அவங்க பையன் வந்து என்னன்னா செம்மையா திட்டினாராம். ஆமா, திட்டி முடிச்சோன்னா அவங்க அம்மா சொல்றாங்களா, ஆமா நீ உனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு இந்த இடத்தெல்லாம் போய் வித்துட்டனா அப்படின்னாங்களாம். இப்போ ஆத்திர அவசரத்துக்கு தேவைதான் இந்த சொத்துக்கள், நகைகள், வீடுகள் எல்லாம். இப்போ அதான் நிறைய பேருக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்கிறது வந்து என்னன்னா அவங்களுக்கே வந்து தெரியாது ஃபியூச்சர்ல அவங்க என்ன எடுத்துட்டு போக போறாங்க. மண்ணால வந்தோம், மண்ணுக்கே எனக்கு திரும்பும் அப்படிதான் அவசரம் சொல்லுது. மண்ணுனால எடுக்கப்பட்டோம், மண்ணில் தான் நம்ம வந்து போறோம். அதுதான் ஆண்டவர் நியமிச்சிருக்கிற ஒரு நீதி, ஒரு ப்ரொசீஜர் வச்சுக்கலாமே. இப்போ இந்த 6 அடி மண்ணுக்கு ஆசைப்பட்டு அதே 6 அடி குழிக்குள்ளதான் நம்ம வந்து போறோம். சாரி, அப்படி இல்லை.
இந்த இந்த அதான் இந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டு 6 அடி மண்ணுக்குள்ளதான் வந்து போறோம். 6 அடி மண்ணு எங்க எல்லாம் ஏக்கர் கணக்கு, இத்தனை ஏக்கர் அத்தனை ஏக்கர்ன்றாங்களே. 4000 ஏக்கரு வேணும், அது வேணும். யாரா இருந்தாலும் செத்து போன பிறகு என்ன எடுத்துட்டு போறான்? ₹1 எடுத்துட்டு போக முடியுமா? ஏன் எல்லாருக்குமே ஏன் போட்டுட்டு இருக்க ட்ரௌசரே உருவிடுறாங்க? என்னப்பா என்னாச்சு? என் பொண்ணு எதோ சொல்ற, என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓ, நீயே சங்கு எடுத்திருக்கியா? காட்டு, இதுல காட்டு, கேமரால காட்டு. சங்கு எவ்வளவு பெருசுப்பா தெரியுதா? அவ சைஸுக்கு ஒன்று எடுத்துருக்கிறா. சங்கு. ஓகே, இந்தா வச்சுக்கோ, விளையாடு. நம்மளுக்கு ஒரு ஆசை விளையாடுறது. இன்னும் 2 ஆசை சொல்ல மறந்துட்டேனே. இன்னொன்று பெண் ஆசை. இது எல்லாருக்கும் கல்யாணம் ஆனாலும் என்ன, யார் வந்து ஒழுங்கா இருக்கிறா? கல்யாணம் ஆனா என்ன, யார் வந்து ஒழுங்கா இருக்காங்க? அப்படி சொல்ல, இப்போ கடவுள் வந்து என்னன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவி அப்படிதான் வச்சிருக்கிறார். கரெக்டா? தான் ஆண்டவருடைய ஒரு ப்ரொசீஜர், ஒரு பிளான். இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இரு நான் சொல்லிடுறேன். பைபிள்ல அப்போ ஆபிரகாமுக்கு இத்தனை ஒய்ஃப் இருந்துச்சு, தாவீதுக்கு இத்தனை ஒய்ஃப் இருந்துச்சு. ஆண்டவர் தெளிவா வந்து ஆடம்க்கு ஒரே ஒரு மேடம் தான் படைச்சார், அவ்வளவுதான். ஆடமுக்கு ஒரே ஒரு மேடம் தான், சரியா? சோ வந்து என்னடா ஆமாடா ஒரே ஒரு மேடம் தான். மேடம்ஸ் வந்து படைக்கல. சோ அதனால என்னடா நீ எட்டி பார்த்துட்டு இருக்க? ஓ, முக்கியமா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்த்துட்டு இருக்கான் போல. எட்டி வந்துட்டான்டா, கேமரா பிடிச்சி இழுத்துட்டான்டா. அப்போ கடவுளோட நீதி வந்து அதான். நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆனாலும் வந்தாங்கன்னா அவங்களோட ஆசைகள் வந்து அடங்குவதில்லை. அதான் ஒரு ஸ்திரியை வந்து இச்சையோட பார்த்தாலே பாவம்னு சொல்லி அதுக்கும் ஆண்டவர் ஒரு கேப் வச்சுட்டாரு. ஏசப்பாவே சொல்றாரு ஒரு இடத்துல, ஒருத்தர் வந்து அவ்வளோ பெரிய பணக்காரன், நான் இதை செஞ்சிருவேன், அப்படி பண்ணிடுவேன், இவ்வளோ சம்பாரிச்சிருவேன், இந்த பணத்தை நான் சம்பாரிச்சுட்டு அப்படியே நான் வந்து வச்சுப்பேன், எவ்வளோ பிளான் பண்றான். ஆனா பைத்தியக்காரனே, அடுத்த நாள் உன்னோட உயிர் வந்து போதே, நீ இவ்வளோ பிளான் பண்ணி என்ன யூஸ்ன்னு சொல்லி கேட்குறாரு. அதே மாதிரி பொண்ணாசை. பெண்ணு வேற பொண்ணு வேற. சரி, பொண்ணு அப்படின்னா நகை, எப்ப பார்த்தாலும் நகை. 50 பவுன் இருந்தாதான் கல்யாணம் கட்டிப்பாங்களாம். ஆமா, 50 பவுன் இருந்தா கல்யாணம் கட்டிப்பாங்க, 100 பவுன் இருந்தா தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து 200 பவுன். ஆமா, 200 பவுன். இந்த டவுரி கௌரி எல்லாத்தையும் கேட்டு ஒரு வழி ஆயிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ண போற? நான் உன்னை கல்யாணம் பண்ணும் போது எதுனா கேட்டேன்? எதுவுமே கேட்கல. கேட்கணும்னு அவசியம் கிடையாது, ஆம்பளை தானே நீ அப்படின்னு. என்ன மட்டும் கேட்டாரு எங்க வீடு. எனக்கு என்னன்னா, சரி ஆம்பளை தானே, நல்லா படிச்சிருக்கிறல்ல, நல்லா வந்து மூளை இருக்குதுல்ல உனக்கு, நீ வேலை செஞ்சு நீ உன் ஃபேமிலியை பார்த்துக்கோ, எதுக்கு நீ வந்து கேட்குற? அதுதான் என்னுடைய ஒரு கான்செப்ட். ஆம்பளை தானே நம்ம. என்னடா டவுரி கௌரி ஒன்றும் கிடையாது, கரெக்டா? உழைச்சி சம்பாதிக்கணும். ஆமா, உழைச்சி சம்பாதிக்கணும். அவன் சொல்றான் உழைச்சி சம்பாதி. சொல்லு, எல்லாருக்கும் சொல்லுங்க, வாங்கி வா. என்னத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னம்மா பண்ற நீ? இத்து. ஸோ உழைச்சி சம்பாதிங்க. காட் பிளஸ் யூ. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை வேண்டாம். தரா, பாய் பாய். டேய், மண்ணை எடுத்தாலும் பரவாயில்ல, எடுத்து வாயில வைக்கிறியடா. அடம் பிடிக்கிறான் பாரு, எப்படி அடம் பிடிக்கிறான் பாரு. டேய், ஆத்துக்கு வந்தா பின்ன மண்ணை தான் எடுப்பாங்க. காலில் சூடு பட்டா ஓடுற மாதிரி. இதெல்லாம் எப்படி போடுறது? மட்டும் கட் பண்ணுறேன்.